இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தியானம் சமையல் தான். மத்தியானம் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல், ரசம், பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பச்சடி அல்லது உள்ளி பச்சடி எது வேணாலும் சொல்லிக்கலாம். எங்கள் ஊர் சைடில் இது உள்ளி பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி என்னுடைய மெனு. நான் எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய்லாம் திருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நேற்றே திருவி வச்சாச்சு, அவர் தான் திருவி கொடுத்தாரு. அவியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி ஜாஸ்தியாக கட் பண்ண வேண்டியிருந்தனால ஹாலிலே வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா புடலங்காவை கூட்டு தான் அதையும் பருப்பையும் புடலங்காவும் சேர்த்தே வச்சு அவிய வச்சுருவேன். அவியல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளி பச்சடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பருப்பு சாதம் பருப்பு வச்சா கண்டிப்பாக அந்த உள்ளி பச்சடி இருக்கும். சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகா கொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி லேசாக கொஞ்சம் பத்திரி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் போட்டுட்டு அப்புறம் அந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாத்தையும் போட்டு கொட்டிட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் வதக்கி வந்தோன்னா புளி தண்ணி கரைசலையும் விட்டு எடுத்தால் சூப்பரான மிளகாய் பச்சடி ரெடி. என்னுடைய லஞ்சும் ரெடி.